சாரதா வந்து கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காவேரி போயிட்டு அம்மா அம்மா எங்கம்மா போறீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு காய்கறிலாம் எதுவும் இல்லடி வீட்டுல, அதனால சரி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலான்ட்டு தான். காவேரி இருந்துகிட்டு அம்மா நீங்க எதுக்குமா போய்கிட்டு, நான் இருக்கல, நான் கடைக்கு போயிட்டு எது வேணாலும் வாங்கிட்டு வரேன், நீங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, சரி நான் வேணா உன் கூட வரவா. என்னம்மா நீங்க வேற, நான் என்னமோ புதுசா கடைக்கு போற மாதிரி நீங்க என் கூட வரேன்னு சொல்றீங்க, அதான் அந்த கடைக்காரர் இருக்கிறாருல்ல அப்பளம் வேணும்னு கேட்டாரு, அதையும் அப்படியே கேட்டுட்டு வரலான்ட்டு தான். சரி காவேரி கடைக்கு போகும்போது பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து காவேரி கடைக்கு போறத பார்த்துட்டு என்னடி பொண்டாட்டி எங்க கிளம்புற, கடைக்கு தானே, நானும் கூட வரேன், அப்படியே ரெண்டு பேரும் ரிலாக்ஸா பேசிட்டு போலாமே, ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு எங்க அம்மா போறேன்னு சொன்னாங்க, நான் தான் சரி கடைக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன், எங்க அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், தயவு செய்து நீங்க வீட்லயே உட்காந்துருங்க. காவேரி கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு பிரெக்னன்ட் கிட் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களும் கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மாவுக்கு தெரியாம பாத்ரூம் போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஐயோ இது வேற என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியலையே, நம்ம அம்மா கிட்ட வேற என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல 2 கோடு வந்ததுக்கு அப்புறம் காவேரிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இந்த பிரெக்னன்ட் விஷயமா காவேரி வந்து விஜய் கிட்ட தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.